ஹாய் மக்கள்ஸ், வாங்க பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி 10 வரமிளகாய் எடுத்து அதில் உள்ள சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடுங்க. ஆனியன் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே ஆனியன்லேயே சிக்கனுக்கு தேவையான உப்பும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் 1/2 kg நாட்டுக்கோழியை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். அந்த சிக்கன்லேயே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஆச்சி சிக்கன் மசாலா 10 ரூபா பேக்கெட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் சிக்கனுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி 1/4 கப் தேங்காயை பல்லாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடுங்க. தேங்காய் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிறப்ப 5 முந்திரி ஆட் பண்ணி அதையும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துருங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சிருக்க சிக்கனையும் ஆட் பண்ணி தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லியில் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய்.